ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மனமார்ந்த ஈகை திருநாள் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன சப்ஜெக்டை பற்றி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம நாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் மிகப்பெரிய மாநிலம், பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டில், இந்திய துணைக்கண்டத்தில் மிகவும் பெரிய நிறைய மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம். அதுவும் பன்முக கலாச்சாரத்துடன் கூடிய பல மதங்களை, பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய மக்களை உள்ளடக்கிய அந்த மாநிலம். இந்தியா ஃபுல்லாகவும் அப்படி தான், எல்லா மாநிலமும். உத்தரப்பிரதேசம் அதில் ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கிற ஆட்சி ஏதாவது கொஞ்சம் சென்சிபிளான விஷயம் தான் நடக்குது அந்த மாநிலத்தில். அங்கே நடக்கிற விஷயங்கள் ஒன்றும் மத ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிற மாதிரி இல்லை, சகோதரத்துவத்தை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே கிடையாது. உள்ளுக்குள்ளார சகோதரத்துவமாக ஒற்றுமையாக இருந்தாலும் கூட அந்த ஒற்றுமையை பிரித்தாளக்கூடிய பிரிவினை சக்தியாக அந்த மாநிலத்தினுடைய கவர்னன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாநில முதல்வரினுடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய கீழே உள்ள எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸ், பொதுவாக அந்த கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, அந்த கட்சியை சார்ந்த மற்ற எல்லா விஷயங்களுமே நாட்டை பிரித்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா, ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது இங்கு வசிக்கின்ற, இங்கு ரெசிடெண்ட்டாக இருக்கிற, இங்கு சிட்டிசன் குடிமகனாக இருக்கிற எந்த கலாச்சாரத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றோடொன்று சந்தோஷமாக ஒன்றி பிணைந்து ஒன்றரை அப்படியே கலந்து சகோதரத்துவத்துடன், இவங்களுக்கு ஒரு விழா ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா அதை ரொம்ப எந்தவித சிரமமும் கொடுக்காமல் அவங்களுக்கு இன்முகத்தோட நம்மளுடைய வாழ்த்துக்களை பரிமாறி, நம்மளால் சிரமம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க விட்டு கொடுக்குறதும், அதே சமயம் அவங்க சைட்லேருந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்ததுன்னா அது பாதிச்சிடக்கூடாதுன்னு இவங்க விட்டு கொடுக்குறதும், இந்த மாதிரி விட்டு கொடுக்கறது மட்டுமே அந்த சகோதரத்துவத்தினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடாக, அழகான வெளிப்பாடாக, மனிதநேயத்தினுடைய முத்தாய்ப்பான ஒரு விஷயமாக தான் இந்த சகோதரத்துவம் விட்டு கொடுக்கும் இந்த அற்புதமான ஒரு குணநலனும் நாட்டினுடைய எல்லா மக்களினுடைய அப்படியே ஒன்றோடொன்று ரத்தத்தோடு கலந்துருக்கு. ஏற்கனவே இவ்வளவு சந்தோஷமாக ஒன்றோடு ஒன்றாக சகோதரத்துவமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற பல கலாச்சார மக்களில் நச்சை விதைக்கக்கூடிய, விஷத்தை விதைக்கக்கூடிய, பிரிவினையை புகுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய காவலர்னு சொல்லிட்டு இருக்கிறவர், அவரை பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. அவர் பேசுகின்ற பேச்சு அது மட்டும் இல்லை, நாட்டினுடைய அந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் எப்படிப்பட்டவங்க, அவங்க அசோசியேட்டட் விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உத்தரப்பிரதேசம் ரொம்ப மோசம். எதுக்காக இப்போ இந்த வீடியோவில் அதை நான் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணேன்னா, இந்த நவராத்திரி, இந்து சகோதரர்களுடைய நவராத்திரி பண்டிகை வருது. அப்போ அதே சமயத்தில் இஸ்லாமியர்களுடைய பெருநாளும், நோன்பு பெருநாளும் வருது. நார்மலாகவே ரெண்டு சகோதரர்களும் நவராத்திரி வந்தால் அந்த சமயத்தில் இந்து சகோதரர்களுக்கு ஏதாவது நம்மளால் செய்ய முடியுமா, சப்போர்ட் பண்ண முடியுமா, அவங்களுக்கு நம்மளால் எந்த விதமான சிரமமும் வந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் இஸ்லாமிய சகோதரர்களும் செய்கிறாங்க. அதற்கு ஈடாக இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது வந்ததுன்னா, இந்த ஃபெஸ்டிவல் எந்த விதமான கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக வரக்கூடிய விழாக்களினுடையும் ஒன்றோடொன்று பரஸ்பரம் சந்தோஷத்துடன், சகோதரத்துவத்துடன், இன்முகங்களை, வாழ்த்துக்களை புன்முறுவலுடன் பரிமாறி செயல்களினூடாகவும் அவர்களுடைய சந்தோஷத்தை, சகோதரத்துவத்தை பரிமாறிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் நவராத்திரியில் இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, விரதம் இருப்பாங்க. அதனால் இறைச்சியே விற்கக்கூடாது உத்தரப்பிரதேசத்தில் நவராத்திரி அப்போது. இஸ்லாமியர்கள் அவங்க ஈது பெருநாளில் மிக பிரதான உணவாக இறைச்சி வாங்குவாங்க. அப்போ அவங்களால் வாங்க முடியாது. இது மனதில் வன்மத்தை வைத்துக்கொண்டு பிரித்தாளும் நோக்கத்துடன், ஏற்கனவே நல்லா இருந்தாலும் அந்த வன்முறையை தூண்டக்கூடாதுங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த நடவடிக்கை வன்முறையை தூண்டக்கூடிய உள்நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை. இது மட்டும் இல்லைங்க, அந்த ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி, ஒரு டிஐஜியோ டிஎஸ்பியோ ஹோலி பண்டிகைன்னப்போ யாருமே ஜும்மா தொழுகிறதுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டு ரோடாக சொன்ன அந்த மாநிலம் தான், அதே மாநிலம் தான். இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு மக்கள். ஆக்சுவலாக சென்சிபிலிட்டியே கிடையாது, நம்பர் 1. ரெண்டாவது, மனித நேயம் கிடையாது, சகோதரத்துவம்னா என்னன்னு தெரியாது, நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாடுனா என்னன்னு தெரியாது.
இது வந்து நம்ம எல்லாருமே ஒன்றோட ஒன்று மண்ணாக இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றோட ஒன்று நம்ம சகோதரத்துவமாக சந்தோஷமாக இருக்கும். அது பொறுக்காமல் இவங்க ஏன் இப்படி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு ஆக்சுவலாக, இல்லைங்களா? இது நம்ம நாட்டில் நடக்குது, ஏனோன்னு சொல்லிட்டு தள்ளி போக முடியல. வெளிநாடுகள் நடக்கிறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு குரல் கொடுக்கணும். நம்ம நாட்டுக்குள்ளாரே பாருங்கள், இந்த அஜெண்டாவோட தான் நம்ம தென் மாநிலத்தையும் அப்ரோச் பண்ணி தமிழகத்தையும் தென்னகத்தையும் அப்ரோச் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்து பழிக்க மாட்டாங்க. நம்ம சைடில் வந்தாலே அடித்து துரத்துடுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தென்னகத்தில் படிக்கவே பிடிக்காது. குறிப்பாக நம்ம தென்னக மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா மற்றும் இன்னும் பிற தென்னக மாநிலங்கள். ஆக்சுவலாக இது வந்து குரல் கொடுத்து இது இவ்வளவு கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஹோலி பண்டிகைன்னு சொல்லிவிட்டு அவங்கள அரங்கேற்றிய எல்லா போலீஸும் பார்த்துட்டு இருக்கு, அரங்கேற்ற கையில் குச்சியுடன் வச்சுக்கிட்டு அராஜகம், வன்முறை. ஹோலி பண்டிகையில் ஹோலி பண்டிகைன்னா என்னங்க, வண்ணத்தை பீச்சி எடுத்து அல்லது தூவி சகோதரர்களுக்குள்ளார இன்முகம் அந்த சந்தோஷம் பாராட்டிக் கொள்வது. வெரி குட், நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த போர்வையில் இந்த தீய சக்திகள் செய்த ஊடுருவல் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேசத்தில். ஓகேங்களா? எப்படி ஒரு அருவருப்பான ஒரு விஷயங்கள், வண்ணத்தை இது பண்ணி ரொம்ப வாயில் சொல்ல வார்த்தைகள் வராத விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு. ஆக்சுவலாக என்னங்க நடக்குது? ஏன் இந்த மாதிரி ஆளுங்களாம் ஆட்சிக்கு வர்றாங்க? இந்த தடவை எலெக்ஷன்லையாவது இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாதுங்க. தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறதுக்கெல்லாம் இது பண்ணிடாமல் இவிஎம் வராமல் நார்மல் கன்வென்ஷனல் சீட் மேனுவல் ஓட்டிங் பண்ணாலே இவங்க போயிடுவாங்க. இவங்க இருக்க முடியாது. யாருமே இவங்களை பிடிக்காது. ஆக்சுவலாக இவங்க கோல்மால் பண்ணி இவிஎம்ல கோல்மால் பண்ணி தான் வர்றாங்க. ஆக்சுவலாக நல்லா தெரியுது. அது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. தேர்தல் கமிஷனை சேர்ந்த ஒருவரே அவர் வந்து பேட்டியில் அவர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். ஆக்சுவலாக ஓகேங்களா? இவ்வளோ ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஆட்டோக்ராட்டிக் ஒரு இது ஏன் நடக்கணும்? ஆக்சுவலாக எதனால் இதெல்லாம் வந்து மக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கணும்? இதை நான் மட்டும் சொல்ல, இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். உங்கள் கமெண்ட் நீங்கள் பதிவிடுங்க. நாட்டில் இதை குரல் கொடுக்காமல் விட்டுறவே கூடாதுங்க. எல்லாருமே குரல் கொடுக்கணும். எல்லாருக்கும் தேவை ஒன்றுங்க, சந்தோஷத்துடன் கூடிய, மன அமைதியுடன் கூடிய, எல்லாரும் குடும்பத்தோட, எல்லாரும் மற்ற கலாச்சாரத்தை உடைய, மற்ற பன்முகத்தன்மையுடைய எல்லா சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக ஒரே குடைக்குள்ளார, இந்தியாங்கிற அற்புதமான கண்ட்ரிக்குள்ளார இவங்களுக்கு ஃபெஸ்டிவல் வந்தால் அவங்க வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறதும், அவங்க உதவி செய்கிறதும், அவங்களுக்கு வந்தால் இவங்க வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறதும், உதவிகள் செய்கிறதும், சப்போர்ட் பண்ணுறதும், ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம இவங்களுக்கு அவங்க பரிந்துரைத்து சிபாரிசு பண்ணி பேசி இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்குள்ளார ஏன் இந்த பிளவு, இந்த நச்சுலாம் வருது? ஆக்சுவலாக இதற்கான ஒரு உதாரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்க்குறப்போ, ஓ மை காட், என்ன நம்ம நாட்டிலே இந்த மாதிரி ஒரு குட்டிச்சுவராக போன ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே உள்ள மக்கள்லாம் இறைவன் வந்து பிளஸ் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக we will pray for those people. ஏன்னா இது நம்ம குரல் கொடுக்காமல் இருந்தால் அங்கே உள்ளது நம்ம இடத்துக்கு வர ரொம்ப நேரம் ஆகிடுதுங்க. எல்லாருமே விழித்து கொண்டு குரல் கொடுக்க வேண்டும். எங்கேயோ நடக்குது, நம்ம பாட்டுக்கும் புத்துநாப்பில் நம்மளே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கும் அப்படியே இருந்துட்டா அவங்களுக்கு அது துளிர் விட்டு போயிடும். ஆக்சுவலாக எல்லாருமே குரல் கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல கண்டென்ட்டோட அடுத்த சேனலில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நூருல்லா. தேங்க்யூ கைஸ். Peace.